ஸ்ப்ரைட் வந்துகிட்டு இருக்குங்க. காஷ்மீர் ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல எல்லாத்துலயுமே பனியை தள்ளுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இருக்குங்க. ஏன்னா சில டயத்துல இங்க 3-4 அடி கூட பனி பெய்யும். ஸோ அப்படியே அதை தள்ளிட்டு கூட போகும். அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த ட்ரெயின்ல. உங்களுக்கு நிறைய பார்ப்பாங்க. நம்ம ஐசிஎஃப்ல ரெடி பண்ண ட்ரெயின் தான் இது. ஸோ சரியான கூட்டம் ஏறி இருக்கு. சீட்டா முக்கியம், ஜாலியாக நம்ம டிராவல் பண்றது தான் முக்கியம். வாங்க போலாம். அவ்வளோதான், ட்ரெயின் எடுத்து முடிச்சிட்டாங்க. 20 ரூபா ட்ரெயினாக இருந்தாலுமே இங்கே ஹீட்டர் வசதியெலாம் இருக்குங்க. உள்ள நல்லா வெது வெதுப்பா சூப்பராக ஹீட்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஜாலியாக மக்கள் சார் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வெளில போயிடுவோம். இந்த பனியால் செக்ஷன்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு வெளில போனதுலேருந்தே உங்களுக்கு வந்து வியூ ஸ்டார்ட் ஆகிடுவோங்க. நீங்கள் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் கூட ஃபுல்லாக பனியாக பார்க்கலாம். ஸோ இப்போலாம் வந்து பனின்றதுல உங்களால் எதுவுமே கால்குலேட் பண்ணிலாம் வர முடியல. நம்ம இப்போ வந்து ஒரு பீக் வின்டர்ஸோட உச்சக்கட்ட டயத்தில் வந்திருக்கோம். பட் அப்போவே வந்து இங்கெல்லாம் பனி இல்லை. ஸோ பனி இஸ் டிபெண்ட் ஆன் ஒன்லி லக்கு. கிளைமேட் சேஞ்ச்னால உங்களால் எதையுமே கணிக்க முடியாதுங்க இப்போதுக்கு. பாய் பாய் பனிஹால். அடுத்த ஒரு 1.25 மணி நேரம் ஜாலியாக இங்கே நம்ம ஸ்ரீநகர் வரைக்கும் போக போகிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வரப்போகிற இந்த கோசிகுண்ட் டனலை எப்பயுமே நான் ஒரு சொர்க்கத்தின் டனல் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த பக்கம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டனலை தாண்டி ஒரு 15 நிமிஷம் பயணம் பண்ணி நம்ம அந்த பக்கம் போனோம்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி நம்ம அப்படி போயிடுவோம். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ரீநகர் டு ஜம்மு ஹைவேங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரூட்டு. கீழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே ட்ரை கோல்டு தான் இப்போலாம் நிறைய இருக்குது. ஸ்னோஃபால்ன்றது கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னே ரீசன் தெரிய மாட்டேங்குது. ஸோ கிளைமேட் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இல்லைனா கஷ்டம்தான் ஃப்யூச்சரில். அடுத்த 15 நிமிஷம் போலாமா டனலுக்குள்ள? இந்த வீடியோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது சின்னதா இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாமா? உங்கள எத்தனை பேருக்கு என்ன மாதிரி சென்னையில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின்லயே போகணும்னு ஆசை இருக்கு? அது நிறைவேறதுக்கு ரொம்ப நல்லா ஆகாதுங்க. ஜனவரி 2025லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூட்ல ட்ரையல் ரன்லாம் முடிச்சு அப்ரூவலே கொடுத்துட்டாங்க. எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மாதிரி இனாகிரேஷனுக்கு மட்டும்தான் ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனாகிரேட் ஆயிடுச்சுன்னா ஜாலியா நம்ம ட்ரெயின்லயே ரசிச்சுக்கிட்டு போலாங்க. செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா கூட ஆகாது. டைரக்டா நீங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு டெல்லியிலேருந்தோ இல்லைனா வந்து ஜம்மு கட்ராலேருந்தோ உங்களுக்கு ட்ரெயின் இருக்குங்க. முக்கால்வாசி இப்போ கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் படி டெல்லியிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் போகாதுன்றாங்க. பட் எல்லாமே நம்ம அஃபிஷியல் டைம் டேபிள் அதுக்கப்புறம் ஃபேர்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். 1000 ரூபாயிலேயே நீங்க காஷ்மீர் போறது ரொம்ப நல்லா ஆகாது. ஜஸ்ட் இன்னும் ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துல அது நிறைவேறிடுங்க. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ பயத்துல இருந்தாங்க ஸ்னோ இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. வாவ், உங்களை கூட நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் இப்போ. ஏன்னா இப்போ நம்பவே முடியலைங்க, எங்கேயுமே கருமம் பாதி இடத்துல ஸ்னோவே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபைனலி வி காட் திஸ். மேலெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டன், பைசா வசூல். வாங்க இதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்டேஷன் பேர் தாங்க உங்களுக்கு வந்து கோசிகுண்ட் அப்படின்னுவாங்க. எங்க உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க ஸ்னோன்றது. என்ன அழகு பாத்தீங்களா? சுவிட்சர்லாண்டா அப்படின்னா என்ன, என் காஷ்மீருக்கு வந்திருக்கீங்களா? இப்போ நம்ம கோசிகுண்ட் ஸ்டேஷனுக்கே வந்துட்டோங்க. முன்னாடி பார்த்து அந்த ஏரியா. ஸோ அழகா இங்க பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ளேயே எவ்வளவு பனி கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குமிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து மண்ணெல்லாம் சேர்ந்தா குமிச்சு வைப்போம், அந்த மாதிரி இங்க வந்து பனியை குமிச்சு வச்சிருப்பாங்க. வா 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 வா. யாராவது நான் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சீரியஸ்லிங்க, லைக் இந்தியாவில் இல்லாதது என்னங்க இருக்கு? அதுதான் நான் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவேன். கண்ணெலாம் வந்து இது எமோஷனல் நினச்சிக்காதீங்க, குளிர். சரியா? இருங்க கீழே இறங்குவோம். ட்ரெயின் வரை இங்கே பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்துருவாங்க, அதான் பிரச்சனை. देखो भाई देखो इतना बर्फ है सभी जगह में. சரி சரி மக்களே, சாந்தி. யார் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கூவிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கூவலை, ஓகேவா? பட் வந்து இந்த விண்டர் ட்ரிப்ஸ்லாம் இத்தனை போன அப்புறம் நானே கொஞ்சம் ஸ்னோ ப்ரூஃப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ குளிரில் இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயினில் கூட என்னால் வெளில போய் வீடியோ எடுக்க முடியுது.
இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சிங்கிள் ட்ராக் தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஒண்ணுமே இந்த டெமோ ட்ரெயின்ஸ் ஓடிட்டு இருக்கு, அதாவது டீசல்ல ஓடுற ட்ரெயின். ஸோ இங்க கிராசிங்ஸ்க்காக வண்டி நிறைய நேரம் நிற்கும். நம்ம லக்குன்றது நம்ம வெயிட் பண்ணல, நம்ம பக்கத்து ட்ரெயின் வெயிட் பண்ணுது. சே, நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணியிருந்தா அழகா கீழே இறங்கி சூப்பரா வீடியோஸ் எடுத்துருக்கலாம். பாப்போம், இந்த ட்ரெயின் தான் காலைல போன ட்ரெயினும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதனால நம்மளுக்கு எங்கேயா கொஞ்ச நேரம் நிற்கும் வண்டி. அப்போ வந்து கீழே இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மிச்ச ட்ரெயினில் 1.5 மணி நேரத்தில் போகும்போது 1 hour 44 minutes எடுத்துக்கலாம். ஸோ 14 நிமிஷம் எங்கேயா வண்டி நின்று தான் ஆகணும். இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக தான் மிட்ட போட்டோம் போல இருக்கு, இப்போ நடுங்குதுங்க. ஸோ அதனால உள்ளே வந்துட்டேன். உள்ளே ஹீட்ரு போட்டிருக்காங்களா, கொஞ்சம் குளிர் காமிச்சிட்டு போகலாம். ஓஹோ, ஸ்டார்டிங் எடுத்தோடனே தெரில, அந்த ஜோஸில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்ன்றது ஓடிடுச்சு. பட் இப்போ நடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டோர்லாம் இருக்கணும், பட் டோர்லாம் மிஸ்ஸிங். ஸோ அதனால போட்ட ஹீட்ரு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. குளிர் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ட்ரெயின், அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேச நெகட்டிவ்ஸ்லாம். இப்போ எடுத்தோடனே நெகட்டிவ் வேண்டாம், பார்த்துக்கலாம். இந்த காஷ்மீர் வேலி ட்ரெயின்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாப்புக்கு வந்திருக்கோங்க. அதனால தான் வந்து வெளில போகிற ட்ரெயின்ஸ்க்கெலாம் கூட இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுதான் அனந்த்நாக். நீங்கள் வந்து பெஹல்காம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கி ஜஸ்ட் வெளில போயிட்டு நீங்கள் வந்து ஷேர் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், பயங்கர ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு பிளேஸ் இது. சில இப்படிப்பட்ட இதெல்லாம் கூட இங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். சுற்றி எப்படி ஸ்பாக்காக இருக்கு பாருங்க, கண்ணே தெரியாத அளவுக்கு. பார்த்தாடி எப்போ எடுப்பாங்க, எப்போ வண்டி இதுவாகனே தெரிலங்க. பட்டு 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 பட்டுன்னு எடுத்து விட்டுறாங்க வண்டி. அதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. வெளில ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ வாங்க ஏறிடுவோம். அப்படியே போயிட்டே தான் இருக்கும் வண்டி. நீங்கள் ரன்னிங்லேயே தான் என்ஜாய் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஒரு பனியாக இருக்கு பாருங்களேன், பார்த்தாடி. ஆனால் நீங்கள் சொல்லலாம், டே இதெல்லாம் மார்க்கம் வாச குளிர், நான் எங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்துருப்பீங்க, கீழே இருக்க வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அது பார்த்துருக்கீங்களா? பட் சீரியஸாக ஸ்பீக்கிங் பனி ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. நான் இங்கே 2022 வரும்போது இந்த அனந்த்நாக் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே பனியாக இருந்துச்சு. அது உங்களுக்கு வந்து இப்போ என்ன காலநிலை மாற்றம் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. பட் ஸ்னோன்றது ரொம்ப 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 கம்மியாயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான். சீக்கிரமெல்லாம் சரியாகும் நம்புவோம். இவ்வாறு எவ்வளோ பிளாஸ்டிக் பாருங்க. காஷ்மீர் வேலி வந்து மாதிரி ரொம்ப இதுவாகிட்டு இருக்கு. நேரம் ஆக ஆக ட்ரெயினில் கூட்டம்ன்றது அள்ளுதுங்க. கீழே மேலே சைட்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆளுங்க உட்காந்துட்டாங்க. வெளில கீழே இறங்கி எடுக்கலன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் வந்துட்டு நின்னா தானே. பரபர பரபரம் போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. கைசா பாய் ரூட். தலைவர்கள் நம்ம கூட தான் நேற்று ரூமில் தங்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க இந்த பக்கம். ப்ரோ, how is your first time experience? It's quite amazing. And I'm loving it. Did you expect this much? No, I thought it would be more snow, but Yeah, the little bit snow is only disappointing. Yeah. But the cold is very much. The guide said that in Pahalgam we have more. Yeah, in Pahalgam and Gulmarg you will have so much snow. This is normal route, right? So a little bit less.